என் செருப்பு ஒன்று கிழிஞ்சிருச்சுன்னு அதை தைக்கிறதுக்காக எங்கள் ஊர் டவுன் வரைக்கும் எடுத்துகிட்டு போனேன். எப்படியோ 2.5 கிலோமீட்டர் தாண்டி டவுன் வந்தாச்சுன்னு செருப்பு எடுக்கலான்னு திரும்பி பார்த்தா ஒரு செருப்பு தான் இருக்கு, இன்னொரு செருப்பை காணோம். ஐயோ, எங்க செருப்பு வீழ்ந்துச்சு தெரியலையே. இந்த ஒரு செருப்பை வச்சு நானும் ஒன்றும் பண்ண போறதில்ல, அந்த கிஞ்சி போன செருப்பு எடுத்து யாரும் ஒன்றும் பண்ண போறதில்ல. அப்போனா கண்டிப்பாக எங்கேயாச்சும் கீழே தான் வீழ்ந்திருக்கும். இப்படியே தேடிக்கிட்டு போனால் கண்டுபிடிச்சிடலான்னு நானும் பின்னாடியே போனேன். ரோட்டோட 2 பக்கமும் தேடிக்கிட்டே போனேன், எங்கேயுமே செருப்பு கிடைக்கல. அப்படியே வந்த 2 கிலோமீட்டர் பின்னாடியே போயிட்டு இருந்தேன். இப்படியே மிதிச்சுக்கிட்டு எங்கள் ஊர் வரைக்கும் வந்துட்டேன். என்னடா இது செருப்பே கிடைக்கலன்னு பார்த்தா எங்கள் ஊர் ரோட்டில் தான் செருப்பு அனாதையாக கிடந்தது. எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன். அடா பாவிகளா, செருப்பை இங்கேயே போட்டுட்டு இவ்வளோ தூரம் ஒத்த செருப்போட சுற்றிட்டு இருந்தமேடான்னு அசிங்கப்பட்டு அந்த செருப்பை எடுத்து கிளிப்பில் மாட்டினா கிளிப்பு சரியாக உட்காரல. திரும்பவும் எங்கேயும் கீழே விழுந்துடக்கூடாதுன்னு செருப்பை கையில் எடுத்துக்கிட்டு கிளம்பி போயிட்டேன்.